சன்விகா ஹாப்பி பர்த்டே. ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டமாக உட்காரவே மாட்டோம், செம்மையாக சேட்டப் பண்ணிட்டுக்கிறா. இந்த குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பர்த்டே. பார்த்தீங்களா சேட்டை கேஸ் மைக்கூடு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து கொஞ்சம் கிராண்டாக செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சர்வின் பர்த்டே பார்த்துருப்பீங்க. அது வந்து சர்வினுக்கு 4th பர்த்டே. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பர்த்டேவும் பார்த்திங்கன்னா நம்ம vlog பண்ணியிருப்போம், அதுவுமே நல்லா கிராண்டாக பண்ணியாச்சு. இப்போ சன்விகாவுக்கு ஃபஸ்ட் பர்த்டே. இப்போ தான் சன்விகா நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுவும் நான் வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி பர்த்டே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். சன்விகா எங்கே வா, உளுந்து பேர் அதுக்குள்ள பர்த்டே அதுவுமா உள்ளே ஓடி பேர் போ பங்க பாருங்க உள்ளே ஓடிட்டுருக்கிறான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்த்டே செலிப்ரேஷன் அது இதுன்னு இன்னும் நைட்டு என்னென்ன டிஃபன்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் கேக்லாம் எப்படி இருக்குது, ட்ரெஸ்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய vlogs வந்துக்கிட்டே இருக்கும். சரி கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரோம். கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளை கார் சாவி எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் அவள் அழுவாச்சு நிறுத்தி கார் கீயை வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வந்துருச்சா அப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோன்னே மேடமுக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. அப்படியே தோளில் சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் முழிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. சன்விகா கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு. போய் படிச்சுட்டு கிடந்து எங்கே போய் படு பொம்மை கட்டையாட்டம். மேம் வாப்பில் சரி காருக்கு போகலாம் வா. இந்தா சன்விகா ஹாப்பி பர்த்டே. ஸோ இது டெக்கரேஷன் டைம். டெக்கரேஷனுக்குலாம் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வச்சுருந்தாலும் பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லாம் சாங்ஸ்லாம் போட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு இருந்துச்சு சன்விகா, நான், அம்மா, சர்வின் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் பாருங்கள். சண்டிகாடு பாப்பா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டு அப்படியே சைடு கேப்பில் கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 6 மணிக்குள்ளார செம்மையாக கொண்டு வந்தாச்சு. பின்னாடி க்ளவுட்லாம் பாருங்கள், மழை வரத்துக்கு கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா, டக்குன்னு கேக் வெட்டிடலான்ட்டு செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லேட்டாக பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ டெக்கரேஷன் கிரெடிட்ஸ் டு சன்விகாவோட அப்பா தான். எங்கள் மாமா வந்து பயங்கரமாக எல்லாம் செம்மையாக ஐடியாலாம் பண்ணி பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவரே ஒரு 90% ஒர்க் பார்த்தீங்கன்னா அவரே எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ கைஸ் இருட்டிடுச்சு, பார்ட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு பார்ட்டி அட்டன் பண்ணலாம். சர்விகா செம்மையாக ரெடி ஆகிட்டா. ஒவ்வொருத்தரையும் அப்படியே எப்படி ரெடி இருக்காங்கன்னு காட்டுறேன். ஸோ அப்புறம் எங்களோட அவுட்ஃபிட்ஸ்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தரோட அவுட்ஃபிட்ஸும். திவ்யா திரும்ப சர்வின் சன்விகா இங்கே பாரு. ஏய் சன்விகா மேம் ஒரு நிமிஷம் காட்டு மாமா. சன்விகா அழுந்துட்டு இருக்கா. ஸோ அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளார ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்ட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மேடம் இந்த ட்ரெஸ் போட்டோன்னே கொஞ்சமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. சன்விகா
அப்புறம் கூட ஊற்றிக்கலாம் மாமா அங்கே வச்சு கூட அடியில் கை போட முடிச்சு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் கேக்கு பிரித்ததுக்கப்புறம் தான் மேடம் கழுவாச்சே நின்று போச்சு. சர்வீன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக நின்றுட்டுக்கிறான். ஸோ சன்விகாவுக்கு இன்னும் கேக்கு பற்றி எதுவும் தெரியல. சர்வீனுக்கு நல்லா கேக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கிறான். வாங்க இப்போ நம்ம பிரித்து வச்சுட்டு கேக் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் செம்மையாக கேக்கு வா கேக்கு சாப்பிட்லாம். அம்மா வைக்கட்டுங்களா? நீங்கள் வச்சு விட்ருங்க. ஃபஸ்ட் அந்த பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு மேடமை காரில் அப்படியே ராயலாக கொண்டு வந்து ஸ்டேஜ்கிட்ட நிறுத்தலான்ட்டு காரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆப்ரேட்டர் நான் தான் காருக்கு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே சன்விகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அழுதுகிட்டே கேக் வெட்டுச்சு. கேக் வெட்டுற வரைக்கும் தான் அந்த அழுவ வச்சலாம், ஒன்றும் பயந்துக்காதீங்க. அதுக்கப்புறம் கேக்கு ஊட்டினதுலேருந்து மேடம் அழுவ வச்சே இல்லை, கேக்குன்னு விட்டு நவுத்துனாங்க. அப்புறம் குட்டி பொண்ணுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு குட்டி கோல்ட் ரிங் போட்டு விட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கோ. கையை கட்ட நான் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பேருதா இந்தா ஹாப்பி பர்த்டே. இப்போ கையை கொடு. ஓ இப்படிதானே உனக்கு? பாப்பாவுக்கு விவரம் தெரில, இல்லைன்னா ஆளுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருப்பா. விவரம் தெரியாதனால கேக்கு தின்னுட்டு இருக்குது. ரிங்கு வாங்க மாட்டேனுங்க. அப்படி பாருங்க மாமா, அங்கே பாருங்க. சர்வீன் இந்தப்பா. இல்லை இல்லை கொஞ்சம் சீக்கிரம் இவனை தூக்க முடியலண்ணே. பயங்கர ஸ்மைலோட இருங்க. சரி அப்படியே பாருங்க பாப்பா சன்விகா. அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே நின்று ஒட்டுக்கா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேறு கேக் சாப்பிட்றது தான். ஸோ கேக்கு பார்த்தீங்கன்னா விட்டு செம்மையாக நவுத்த ஆரம்பிச்சிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தான் தின்னேன், ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு. பட் என் ஒய்ஃப்லாம் விட்டு நவுத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோக்கு மேலே சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கட்டிங்க பெஸ்ட்டு பீஸு க்ரீம் அதிகமாக தானே எடுக்கிறேன். என்ன பண்ணிட்டுக்கிறேன்? போதுமா? எடுத்துட்டு இருக்கிற வீடியோ 4 கிலோ சாப்பிட்ருப்பியா? சாப்பிட்ருப்பேன். அழுத்து 4 கிலோ சாப்பிட்டாலாம். இங்கே யாராவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சவுண்டு இப்போ? பாரு கேக்கை கட் பண்ணோன்னே சவுண்டு பாரு. கேக்கை கட் பண்ணோன்னே சவுண்டு தானே உனக்கு? ம் பிரியா இங்கே எடுத்துருவா. பிரியா எங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிற பாரு. சன்விகா என்ன சன்விகா பொம்மை குட்டி மிதிக்கிறா? அழகு 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 இங்கே பாரு. ஏன் இது நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறேன். அவளை போய் திருப்பி விட்ருவோம். வேணாம் அப்படியே வச்சு எடுத்துக்கிட்டோம். என்ன பிரியா எல்லாம் நீ மட்டும் சத்தமெல்லாம் விட்டு அழுத்திட்டு இருக்கிற. சப்பாத்தி சில்லி சன்னா மசாலா ஒன்றை வச்சு இன்னைக்கு ஒரு பொடி தான். இல்லை சாப்பிடு.
குழம்பு மட்டும் ஊற்றி மட்டும் வெளியே இருக்கீங்க. சன்னா மசாலா கொஞ்சம் ஊற்றிட்டோமா அம்மா. ஸோ கைஸ், பூரி, சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக இருக்குயா. பூரியும் சன்னா மசாலாவும் சூப்பராக இருக்குது. இதுதான் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இருக்குது சமைக்கும் போது பிரியாணி செய்கிற மாதிரி வாசம் இருந்துச்சு. வெஜ் பிரியாணி சூப்பராக இருக்குது. வேறு லெவல். சரி, ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுவே அவசரமாக சாப்பிட்டுக்கிறீங்க. சன்னி வர்றானே. சரி, நான் பலூன் உடைக்கலாவா? லாஸ்ட்டாக இருந்த பலூன் எல்லாம் எடுத்துட்டு நான் சன்விக்கு எல்லாம் போட்டு டம்முன்னு உடைச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த வேஸ்ட்டான பலூன்லாம் வெடிச்சு தள்ளுறதுக்கு. இந்த ரவுண்டில் இருக்கிற எல்லா பலூனையும் வெடிக்கலன்னு தான் பார்த்தோம். அப்புறம் என் தங்கச்சி தான் வந்து வேணாம், உடனே அந்த டெக்கரேஷனுக்கு எடுக்க வேணாம், 2 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால கீழே கிடக்கிற பலூனை மட்டும் ஒன்று டொப்புன்னு வெடிச்சு வச்சு சர்வீன் செம்மையாக விளாண்டுருந்தான். நானும் கூட சின்ன குழந்தையாட்ட விளாண்டுருந்தேன். யார் சீக்கிரமா பண்றீங்க? காலை குத்திக்காத கண்ணு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பிரியாவும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா பலூன்லாம் உடச்சிக்கிட்டு. அழுத்து உடுப்பு அழுவான். இந்தாப்பா பிடிப்பா. குச்சி வாங்க பிரியா. அழுத்து பிரியா. அது வெடிக்க முடியாது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சன்விகாவோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த vlogலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தினேஷ் வித் ஃபேமிலின்னு இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் தான் இந்த மாதிரி ஃபேமிலி vlogலாம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்விகாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய vlogs இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினேஷ் வித் ஃபேமிலியில் வரும். ஸோ அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.